श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्री विष्णु चित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्या साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूषः कवीनाम् विशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं सरन्ति सरस्वतीं संसित कामधेनुम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्यकृष्णं पाराख्यं त्वं शुचिशतशिरसिद्ध मध्यापयन्ति ओच्छिष्टायां रजनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு வண்ணதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்படியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல் மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழிமாயன் புல் கீச்சு கீழ்த்துமணி நோற்று கற்று கணித்து உங்கள் எல்லே நாயகன் நாயகன் அம்பரம் உண்டு உண்டு குத்து 30 ஏற்ற அங்கள் மாறி மாறி அன்றி அன்றி ஒருத்தி மாலை கூடாரை கூடாரை கருவகள் கருவகள் சித்தம் சித்தம் அங்கம் அங்கம் பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மோ சோதி மணிமாடன் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நான்மறைகளோடுமோர் வில்லிப்புத்தோர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயேந்து மீண்டும் திருவாடி போரத்து சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவி 30 செத்தினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பிள்ளை வாழியே பெரும்போதோர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே 140 முண்டரித்தாள் வாழியே உயரரங்கக்கே எண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். சிவப்பதியான ஸ்ரீ ரங்கநாதன் தலை கட்டி கொடுத்து திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் அனுகிரகிக்கப்பட்டு பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்திலே சீனிவாச பெருமாள் கோவிலிலே வெங்கடேச பெருமாள் என்றும் இதை அழைக்கிறது உண்டு. எல்லா 108 திவ்ய கஷேத்திரங்களுடைய எம்பெருமான்களும் வெவ்வேறு திருநாமங்களை கொண்டிருந்தாலும் ஒரே கடவுள் தான். அதனால அதை புரிஞ்சுட்டு நாம இன்னைக்கு எப்படி நாம் பகவானை சேவிக்க வேண்டும் தொழ வேண்டும் என்று கேட்டால் தம்பதியாக தொழ வேண்டும். அகலகில்லேன் என்று மலர்மேல் மங்கை திருமார்பா என்று ஆழ்வார் சொன்னபடி அனபாயினி என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். பிரிவில்லாதவள், பிரிவு தெரியாதவள், பிரிவு பொறாதவள், இப்படிலாம் சொல்லலாம். அதனால பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஒரு 3 விதமான நிலை உண்டு தாயாருக்கு. ஒன்று அதிகார அர்ச்சா. அப்படி இங்கே ஸ்ரீரங்கத்திலே தாயார் சந்நிதி ஸ்ரீ ரங்கநாயிகா சந்நிதி பின்னால இருக்குன்னா வேற தனி இடத்துல இருக்கு. அதனால தனி நாச்சியார் சன்னதின்னு சொல்லலாம். அதிகார அர்ச்சா, எனக்கும் உரிமை இருக்கிறது மோட்சம் கொடுப்பதற்கு என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நாம் ஒரு ஆழமான கருத்தை தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி லயார்ச்சா அப்புறம் போகார்ச்சா என்று 2 உண்டு. இந்த போகார்ச்சா என்பது எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் சயன திருக்கோலத்திலே இங்கே எழுந்தருளி இருப்பதால் அந்த படுக்கையே போகம் என்று சொல்லக்கூடியது. இன்னைக்கு பாசுரத்துல அது முக்கியமாக வருது. மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, அது பஞ்சசயனம் என்று படுக்கைன்னு சொன்னா போதாதான்,
ஆதிசேஷன் என்பது எல்லோருக்கும் தெரியுமே. அதனை மெத்தன்றங்கிறத உள்ள உட்பொருள் பார்ப்போம். சுவாமி அதை இசைத்து பாடுறதுக்கு பாடியதுக்கு பின்னால பார்ப்போம். அதனால அந்த சைன திருக்கோலத்திலே போகார்ச்சா என்று பெயர் தாயாருடைய இந்த பாஞ்சராத்திர ரூபத்துக்கு. இன்னும் முன்னாடி சுவாமி தேசிகன் பகவத்யான சோபானத்துல சொன்னார், பின்னாடி படுத்து நிற்கிறவனும் முன்னாடி நிற்கிறவனும் ஒருத்தன் தான். அதனால காந்தோதாரைஹி அயமிக புஜைஹி கங்கண ஜாக்கிணாங்கைஹி லக்ஷ்மீதாம்னஹ பிருச்சுல பரிகைஹி பிருச்சுலன குண்டு பிருச்சுல பரிகைஹி லக்ஷிதாபிதிஹேதிஹி. அன்னைக்கே சொன்னேன், 5 ஆயுதங்கள் கையில வைத்துக் கொண்டிருக்கிறார். பராசர பட்டர் இங்கேயே வளர்ந்தவர், ரங்கநாதனாலே வளர்ந்தவர், தூளி கட்டி வளர்ந்தவர். அவர் சொன்னார், சீதையை பார்த்து, அதாவது எங்கநாயிக்காவை பார்த்து சொன்னார், எம்பெருமான் எதுக்கு 5 ஆயுதங்களை கையிலே தூக்கி கொண்டிருக்கிறான், அந்த கனத்தை தாங்கி கொண்டிருக்கிறான்னா உனக்காக, சீதா பிராட்டிக்காக. ராமாயணம்ங்கிறது சீதைக்காக. வால்மீகி திருநாமம் இடும் பொழுது ராமாயணம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு யாரை சொல்லக்கூடாதோ அவன் பேரை நாம சொல்ல வேண்டியிருக்கு. ராவண வதம்னு ஒரு பேரு மகாகாவியத்துக்கு, ஆதி காவியத்துக்கு, இதிகாசத்துக்கு, ராமாயணத்துக்கு ராவண வதம்னு ஒரு பேர் உண்டு. அது மாதிரி இன்னொரு கவியும் அப்படி எழுதினான், பக்தின்னு ஒரு கவி இருந்தான். அவன் இலக்கண சட்டங்களை எல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அது அந்த சூத்திரமாக எழுதியிருந்தான். அந்த இது அஷ்டாத்தியாயி சூத்திரமாக எழுதியிருந்தான். அது ராமாயண கதையோட சேர்த்து எழுதியிருந்தான். அதனால இலக்கணமும் படிச்சுக்கலாம், ராமாயண கதையும் படிக்கலாம். அவன் 50 தர்க்கம் எழுதியிருந்தான். அதுக்கு என்ன பண்ணா ராவணவதம்னு பேர் வச்சிருந்தான். பக்திங்கிற அவன் இல்லை, இது வேற. அவன் பட்டி, இவன் பட்டி. கொஞ்சம் ஒரு எழுத்து மாதிரினா போச்சு, கவியே மாத்திடும். அப்படின்னா 3வது பெயர் வால்மீகி வச்சார். வால்மீகிக்கு தங்கை சீதை. எப்படி தங்கைன்னா, பூமி பிராட்டிகிட்ட பிறந்த ஜனகருடைய யாகசாலையில அவதரித்தவள், அயோனிஜியாக யார் வயிற்றிலும் பிறக்காம அவதரித்தவள் சீதா பிராட்டி. அதே வால்மீகி முனிவரும் முதல்ல அவருக்கு ரத்னாகரர்னு பெயரு. காட்டுல கொள்ளக்காரனா இருந்தவர். அவர் நாரதரால் உபதேசம் பெற்று மனம் மாறி ராமா ராமா என்று சொல்ல கற்றுக்கொண்டு, ராமா ராமான்னு சொல்ல தெரியாது அவருக்கு. மரம் என்று ஒரு மரத்தை காட்டி இந்த ரத்னாகர நாரதர் பார்த்து சொன்னார், அது என்ன மரம்னு கேட்டா மராமரம்னு பேர். அது அதை சொல்லு திருப்பின்னா மராம ராம ராம ராமன் ராமன். அப்படி கற்றுக்கொண்டவர். தியானம் செய்து கொண்டிருந்தே பல ஆண்டுகள் இருக்கும் பொழுது அவரை சுற்றி எறும்பு புற்று கட்டி விட்டது. அதனால வல்மீகம் என்று பெயர். அதனால வால்மீகி என்ற பெயர் வந்தது அவருக்கு. அதனால புற்று என்பது இந்த பூமி பிராட்டிக்கு காது என்று சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறது. அதனால பூமி பிராட்டியுடைய காதிலிருந்து பிறந்தவர். அதனால எப்படி ராமானுஜரை 4வது திருப்பாவை பாசுரத்திலே ஆழிமழைக்கு அண்ணா என்று கூப்பிடுகிறோமோ, பெரும்போதூர் மாமனிக்கு பின்னாநாள் வழியே என்று சொல்லுகிறோமோ, அதே மாதிரி வால்மீகி சீதைக்கு அண்ணன், திருத்தமையனார் என்று நம்ம பாஷையில சொல்லுவோம், அண்ணா. அதனால முதல்ல வால்மீகி, அதுக்கப்புறம் தான் சீதை. ஏன்னா வால்மீகி ராமனோடு கூட இருந்தவர், ராமன் காலத்திலேயே கூட இருந்தவர், சீதையனுடைய 2 குழந்தைகளையும் வளர்த்தவர். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால தங்கையுடைய காவியமாச்சு. அதனால சீதாயாக சரிதம் மகத்துன்னு போட்டோம். என்னுடைய தங்கை, என்னுடைய ராமாயணங்கிறது வெறும் ராமனை பத்தி இல்லை, என் தங்கையை பத்தி சீதாயாக சரிதம் மகத்துன்னு பெருசு, பெருமை வாய்ந்தது. 24,000 ஸ்லோகம் யார் படிக்கிறதுன்னு நமக்கே மலைப்பா இருக்கு. அப்படி அவர் வந்திருந்தார் அந்த ராமாயண பாராயணத்துக்குலாம். அந்த பின்னாடி உட்காந்து வந்திருந்தார். நாங்கள்லாம் பண்ணும் பொழுது நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். அதனால பாராயணம் பண்ணியிருக்கோம். அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வால்மீகி தங்க அந்த பேருக்கு முக்கியமான பெயர். அதனால திருப்பெயர் சொல்லுவாங்க, திருநாமம். அதை இங்க நாம சொல்லி கூப்பிடுறோம். இங்க ஒவ்வொரு தடவையும் அந்த இன்னைக்கு பாசுரத்துல, இன்னைக்கு நேற்றைய 18வது பாசுரம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ராமானுஜாச்சாரியருக்கு திருப்பாவை ஜீயர் என்ற விருது கொடுத்த பாசுரம். அதே போல இந்த பாசுரத்திலே என்ன முக்கியம் என்றால், முதல் நாம் சம்ஸ்கிருதத்தில் தனியன் ஆண்டாளை பற்றி சொல்லும் பொழுது
ஆண்டாள் என்ன செய்கிறாள்? ஆண்டவனை ஆண்டாள். அதனால ஷி ரூல்ட் ஓவர் ஹிம், ஷி பால்ட் ஓவர் ஹிம் சொல்லுவாங்க. தலைவியாக இருந்தால் என்ன செய்தால்? அத்தியாபயம் சொல்லிக் கொடுக்கிறாள். யாருக்கு யார் சொல்லிக் கொடுப்பது? சர்வஜனான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன? ஸ்ருதி சத சிரசு. வேதத்திலே 100 தலை இருக்கின்றன. அதாவது 100 உபனிஷத். உபனிஷத் என்பது வேதத்துக்கு தலை என்று சொல்வார்கள். வேதத்துக்கு பாதம் சந்தஸ் என்று சொல்லுவாங்க. அதனால வேத பாதகா சந்தஸ் சொல்றது. அதனால தலை என்பது உபனிஷத். இந்த உபனிஷத் சொல்லிக் கொடுக்கிறாங்களாம். யாருக்கு யாருக்கு யார் சொல்லிக் கொடுக்கிறது? இந்த ஆசிரியர் மாணவன் முறை மாறி இருக்கிறது. இங்க அதனால பாஞ்சராத்திராகவும் என்ற இந்த கோயிலிலே பின்பற்றப்படக்கூடிய கிரமத்தை மகாலட்சுமிக்கு ஸ்ரீமன் நாராயணன் கற்றுத்தந்தான். அதனால ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயோப்பரம் அவாப்சே என்பது பகவத்கீதை வாக்கியம். அப்படி ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து கொள்ள வேண்டுங்கிறதுனால ஸ்ருதி சதசிர சித்தம் அது ரெடியாவே இருக்கு. அர்த்தம்லாம் ரெடியா இருக்கு. குரநாராயணஜியர் எழுதியிருக்காரு அதை உபநிஷத்துக்கெல்லாம். அதெல்லாம் படிக்க மாட்டாளான்னு எல்லாரும் படிச்சிருக்கா. அதுவும் பிராட்டியும் எம்பெருமானும் படிக்காம இருப்பாளா? அதனால எல்லாருக்குமே அவர் சொன்னார். கூறத்தாழ்வான் தன்னுடைய ஸ்ரீஸ்தவத்தில் சொன்னார், உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னுடைய ஆத்துக்காரிக்கும் ஒன்றும் தெரியாது, வீட்டுக்காரிக்கும் ஒன்றும் தெரியாது. என்னன்னா தொயாப்பின்ன நியாயத்தை, உன்னாலையும் உனக்கும் தெரியாது, உங்க ஆத்துக்காரும் தெரியாது. என்னன்னா தேனாப்பின்ன நியாயத்தை, என்ன நியாயத்தைன்னா மகிமா அவதிர் நியாயத்தை, உன்னுடைய பெருமையுடைய அளவு உனக்கு தெரியாது. அதனால உனக்கும் சர்வஜத்துவங்கிறது இல்லைன்னுட்டார் அவர். அதனால சர்வஜா சர்வவரதா என்று திருநாமங்கள் உண்டு. அதனால அப்படி சர்வ சிவஸ்தானு பூதாதின் நிதிரவியா சஹஸ்நாமம். அதனால எல்லாமே அவன் இருக்கும் பொழுது தெரியாது தெரிஞ்சதுலாம் சொல்லவே முடியாது. அதனால சுச்சி சதசிர சித்தம் அத்தியாபயம். எப்போ தன் கையில் இருக்கிற மாலையை, அதாவது பெரியாழ்வார் வளர்ப்பு தந்தை தொடுத்த மாலையை தான் அணிந்து கொண்டு பார்த்து அழகு பார்த்து கிணற்றிலே, அந்த காலத்தில் கண்ணாடி கிடையாது, ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கிணற்றிலே தன்னுடைய முக பிம்பத்தை பார்த்து அது அழகாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தவள் ஒரு நாள் பிடிபட்டாள், தன் தந்தைக்கு தெரியாமல். அதனால தெரிந்து விட்டது. அதனால் அன்றைய மாலை சாற்றவில்லை. எம்பெருமான் கேட்டான் கனவுல பெரியாழ்வார்த்தை, இன்னைக்கு ஏன் மாலை சாற்றவில்லைன்னு கேட்டான். அந்த மாதிரி என்னுடைய குழந்தை தவறாக தனக்கு முன்னால், உங்களுக்கு முன்னால் அது கழுத்திலே மாட்டி கொண்டு விட்டது, அதனால சாற்றி கொண்டு விட்டது. அதனால இல்லை இல்லை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நாளையிலேருந்து அந்த குழந்தைக்கு மாலை இட்டு அப்புறம் எங்கிட்ட கொண்டு எனக்கு சாத்துன்னு சொன்னான் ரங்கமன்னார். அதனால வட்டபத்திர சாயின்னு பேர் அந்த பெருமாளுக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர். அதனால அப்படி இருக்கும்பொழுது, அதனால நீளாதுங்க, நீளாங்கிறது கோதாதேவியுடைய இன்னொரு திருநாமம், வேதநாமம். அதனால நீளாதுங்க தனகிரி தட்டி சுப்தம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற எம்பெருமானை எழுப்புகிறார். உத்போத்திய எழுப்பி பாரார்த்தியம், எது உண்மை பொருள், உயர்ந்த பொருள், மிகச்சிறந்த பொருள், அது சொல்லிக் கொடுக்குறாங்களாம். பாரார்த்தியம் ஸ்வம் தானே சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா இவா 2 பேருமே தான் தம்பதி என்பதுதான் நமக்கு உத்தேசம் என்று சொல்வார்கள். இவர் 2 பேர் தான் நமக்கு நோக்கமே, அதுதான் பாரார்த்தியம். அதனால இருவரையும் நாம் தொழ வேண்டும் என்பதுதான் உள்ள உட்கருத்து, அவ்வளவுதான். பாரார்த்தியம் ஸ்வம் சுச்சி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிரஞ்சனைகளிடம் யாபலாக்கிருத்தியம். கட்டாயப்படுத்தி வகுப்பிலே ஆசிரியர் உட்காந்து வைத்து ஏதாவது இன்சென்டிவ் ஏதாவது போனஸ் ஏதாவது கொடுக்குறாரா தெரியல, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரான்னு தெரியல. இங்கே நடத்துகிறாங்க. இவருக்கு நன்றாக தெரியும். இந்த கோவிலிலே அறநிலையத்துறை மூலமாக அர்ச்சகர் வகுப்பு நடக்கிறது. அர்ச்சகர் வகுப்புக்கு வரக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். உணவு உடை எல்லாம் கொடுக்குறார்கள். தங்கத்துக்கு இலவசமாக இடம் கொடுத்துருக்கிறார்கள், யாத்திரை நிவாஸ் இப்போ இங்கே. அதனால நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகுப்புகளை நான் கூட கொஞ்ச நாள் நடத்தினேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்க உட்காரு,
அதனால நல்ல வேளை 27 பேரும் என்னுடைய வகுப்புல தூங்கல. இந்த 10,000 வாங்கிட்டு தூங்கினாங்களாம். அதனால அப்படி தூங்கல. நான் சொன்னேன், தூங்க விட மாட்டேன். இப்படி உட்காந்துருந்தாங்க. நான் இப்படி உட்காராதீங்க, பின்னால உட்காந்துருங்க, வந்து நைஸா தூங்கலாம், அதனால எல்லாம் வட்டமா உட்காந்துருங்க அப்படின்னு. நான் கிட்டக்க வருவேன் அப்படின்னு. எல்லாரும் அந்த குறிப்பு ஏடு எடுத்துக்கொண்டிருக்கலாம், இவரை போல எடுத்துக்கொண்டிருக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் யாரு? மகாலட்சுமி கோதா ஆண்டா. கமலாமிவான்யாம் சுவாமி தேசிகன். கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணா. அதனால அப்படி சொன்ன சொல்லப்பட்ட கமலா, பூமாதேவி, நீலாதேவி ஒருவரும் ஒருவருக்கொருவர் வேற்றுமே இல்லை. தோற்றி யாபலா கிருத்திய புங்கே கோதா தஸ்ஸை நம இதமிதம் பூயேவாஸ்து போயும் என்று சொன்ன அந்த பாசுரத்துக்கு, அந்த தனியனுக்கு பொருள் இன்னைக்கு பாசுரம். ஒட்டு விளக்கேரிய என்று ஆரம்பிக்க போறார். சஹானா ராகம். சிறு வயதிலேயே அது எனக்கு பிடித்த ராகமாக போய்விட்டது. என்னுடைய திரு தமக்கை ஆசிரியரிடம், சங்கீத ஆசிரியரிடம், எம்பார் வரதாச்சாரியாரிடம் கற்றுக்கொண்டிருந்த பொழுது கேட்டு கேட்டு வந்த ஞானம்தான். இப்போ சுவாமி சொல்றாரு, கம்ப்யூட்டர்ல வந்து தெரியணும்னா கேட்டு கேட்டு வந்த ஞானம்தான். அதனால எங்கேயுமே படிக்கிறதுக்கு போகல. இந்த வயசுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு போனா சிரிப்பாங்கன்னு சொல்லி படிக்கிறதுக்கு போகல. அதனால அங்க அந்த கணினியை எப்படி பயன்படுத்துவது என்பதை ஒவ்வொருத்தரும் இவற்றை ஒண்ணு கத்துக்கிறது, உங்ககிட்ட ஒண்ணு கத்துக்கிறது, அவற்றை ஒண்ணு கத்துக்கிறது. அதனால இன்னும் கேன்வா அதெல்லாம் பயன்படுத்தவில்லை. கேன்வா அப்புறம் ஜிபிடி அதெல்லாம் பயன்படுத்தவில்லை. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அதனால எதுக்கு சொல்ல, ஆமா ஆமா ஆமா. வேதம் போல கடினமானவும் இருக்கும், எளிமையாகவும் இருக்கும். ரெண்டுமா இருக்கிறது தான் வேதம். அதாவது சுவாமி தேசிகனை பற்றி சொல்வார்கள், அவருடைய ஸ்தோத்திரங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது, ஆனால் கஷ்டமாக இருக்கு அப்படிம்பாரு. இன்னைக்கு படித்தேன் அது. ஏன்னா ஈஷாவாசி உபனிஷத்துக்கு வியாக்கியானம் சம்ஸ்கிருதத்தில் தந்திருக்கிறார், அருளியிருக்கிறார் சுவாமி தேசிகன். அதை படிக்கும் பொழுது அப்படிதான் புரிஞ்சுனேன். வித்வான் யாருன்னா அவர் தான் வித்வான். வயுனானி வித்வான் விஸ்வானி வயுனானி வித்வான்ங்கிறது வேதம் சொல்றது, ஈஷாவாசி உபனிஷத்து சொல்றது. அதனால இந்த உலகமெல்லாம் தெரிஞ்ச ஒரே கடவுள் இவர் தான் அப்படின்னு. இங்க அந்த குற்ற விளக்கறிய அந்த முன் பாசனத்துல 4 பேரையும் எழுப்பியாச்சு. அதாவது 17வது பாசனத்துல 4 பேரையும் எழுப்பியாச்சு. நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே கொலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அப்புறம் அம்பரமூலத்து ஓங்கி வளர்ந்த உம்பர் கோமான எழுந்திராய், கண்ணனை தம்பியை முதல்ல எழுப்பிட்டு தப்பு சொல்லி செம்பற்காலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் என்று சொல்லியாச்சு. நேற்று பாசுரத்துல அந்த நப்பின்னையே நேர பார்த்துட்டார் ராமானுஜாச்சாரியார் பெரிய நம்பி அகத்திலே. மாளிகை என்று சொல்றார், திருமாளிகை என்று சொல்வார். அதனால அந்த திருமாளிகையிலே பார்த்துட்டார். அதனால நப்பினை இப்போ சேர்த்து கண்ணனோடு சேர்த்து எழுப்புகிறார். இதுதான் இங்கே இங்க சுவாமி இப்போ பிஹெச்லேருந்து ஓய்வு பெற்ற, விருப்ப ஓய்வு பெற்ற ரகுநாதன் சுவாமி, ஸ்ரீ ரகுநாதன் சுவாமி 19வது பாசுரத்தை இசைப்பார். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தன பஞ்சத்தின் மேலேறி, மெத்தன பஞ்சத்தின் மேலேறி, கொத்தலர் பூங்குழல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னையே
பின்னை கொங்கை மேல் போத்தலர் பூங்குழல் பின்னை கொங்கை மேல் போத்தலர் பூங்குழல் பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடன் கண்ணினாய் நீ உண்மணாளனை மைத்தடன் கண்ணினாய் நீ உண்மணாளனை எத்தனை போதும் இளர கொட்டாய்தான் எத்தனை போதும் இளர கொட்டாய்தான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலும் எம்பாவாய் தத்துவம் அன்று தகவேலோ ரெம்பாவாய் எத்தனை ஏழும்னு என்று எவ்வளோ அழகா அதை படிச்சு மாற்றி மாற்றி அது ஒரு தடவை சொன்னதை ரெண்டாவது தடவை சொல்லும்போது மாற்றி அழகா ராகங்களை வந்து அது அதுதான் சங்கதி சங்கதி அது குத்து விளக்கெரிய இப்போ போன பாசுரத்துல என்ன சொன்னோம், உண்டு மதகளித்தன் ஓடாத தொல்வலியன் நந்தகோபாலன் என்று எம்பெருமானையும் எம்பெருமானுடைய திரு தந்தையையும் சொன்னோம், திரு தகப்பனாரையும் சொன்னோம். மருமகளே என்று அவளுக்கு சந்தோஷப்படும்படியாக மருமகளே என்று சொன்னோம். ஏன்னா ஒருவருக்கொருவர் பெண்களுக்குள்ளே பொறாமை வருவது சகஜம், ஆண்களுக்குள்ளே வந்ததாக தெரியல, பெண்களுக்குள்ளே பொறாமை உடனே வரும். அதனால அப்படி வராமல் ஈர்ஷ்யா என்று சொல்வார்கள், அசூயா என்று சொல்வார்கள். அதுக்குதான் காளிதாசன் என்ன பண்ணான், தன்னுடைய அபிஜான சாக்குத்தலம் என்ற ஒரு நாடகத்திலே, சிறந்த நாடகம், உலகத்திலேயே 10 நூல்களிலே முதல் நூலாக கருதப்படுகிறது. அதை அனசூயா என்ற ஒரு தோழியை அவனாக கற்பனைக்கு ஏற்படுத்தினான், கற்பனையில ஏற்படுத்தினான். அப்படி அனசூயா, ஒவ்வொருத்தரும் அனசூயாவா இருந்துட்டா உலகமே ரொம்ப உயர்ந்து விடும். அதனால நமக்குள்ள கூட நாமளும் அனசூயாவா தான் இருக்கும். இந்த ஜெலசி வேற, என்வி வேற. என்வி பண்ணலாம், ஜெலசி தான் கூடாது. அதனால ஜெலசி என்றால் போட்டி, பொறாமை, கோபம், ஆத்திரம் அதெல்லாம் சேர்ந்தது இந்த ஜெலசி. என்வி என்பது அவர் முன்னேறினால் வாழ்க்கையிலே நாமளும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அவருக்கு இணையாகவோ அல்லது மேலாகவோ அவரை கெடுத்து விட்டு முன்னேற வேண்டும் என்ற ஆசைதான் ஜெலசி. அப்படி இல்லாமல் இப்படி இங்கே இப்போ 2 பேரையும் சேர்ந்து எழுப்புகிறார்கள். ஒருவருக்கொருவர் இப்போ போட்டி நடக்கிறது, யார் முதலில் வந்து கதவை திறக்க வேண்டும் என்ற போட்டி நடக்கும். இப்போ யாருக்கு மேல் யார் பொறாமை என்று இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீலாதேவி, அதாவது ஆண்டாளுக்கு, கோதாதேவிக்கு, நப்பின்னைக்கு கண்ணன் பேர்ல பொறாமை, கண்ணனுக்கு நப்பின்னை பேர்ல பொறாமை. இந்த பொறாமைங்கிறது இந்த இடத்துல நல்ல பொறாமை, அதுதான் சொல்ல வரும், அதுக்கு தான் சொல்ல வரும். அதனால இங்கே குத்து விளக்கெரிய நேர 2வது அர்த்தத்துக்கு வந்துடும். சாதாரணமா நம்ம இரவில் தூங்கும் பொழுது கொஞ்சம் கூட ஒளி வெளிச்சம் இல்லாமல் தூங்கக்கூடாது என்று சொல்கிறார். ஏனென்றால் என்ன காரணம் வந்து ஒண்ணுதான், நம்ம எழுந்திருக்கும் பொழுது
புதிய இடமோ இல்லை நம்ம வீட்லேயே ஒரே அறையில், அதாவது மாற்றி மாறி ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறையில் போய் தூங்கினோமானால் எழுந்து எங்கேயாவது எது மேலாவது இடித்து, எது பொருள் மேலே இடித்து விட்டு விழுந்து விடுவோம்ங்கிற ஒரே இதுதான் அது ஒரு காரணம். அதனால எம்பெருமான் எப்போதும் ஒளி உள்ளவன். அதனால ஒளியை பார்த்து கொண்டே சிறு ஒளி, பெட்ரூம் லைட்ன்னு சொல்கிறார்கள், சின்ன விளக்காக போட்டு, அந்த காலத்தில் விளக்கு குத்து விளக்கு, அதனால குத்து விளக்கு இல்லை. ஆனால் சில பேர் நமக்கு ஒரு களைப்பு வந்து விட்டால் என்ன வெளிச்சம் இருந்தாலும் தூங்கிடுவோம். அதனால இங்க நிறைய குத்து விளக்கு எரியுது. ஏன்னா பெரிய அரண்மனை, நந்தகோபனுடைய அரண்மனை, ராஜாவுடைய அரண்மனை. அதனால தனித்தனி படுக்கையறைகள் இருக்கின்றன. ஆதிசேஷனுக்கு தனி, அதாவது பலராமனுக்கு தனி, கண்ணனுக்கு தனி, நப்பின்னைக்கு தனி என்று தனித்தனியாக இருக்கு. அதனால 5 பெட்ரூம் 5 BHK அங்கே. அதனால அப்படி நம்ம BHK தான் சொல்றோம். எடுத்த உடனே என்ன வீடுன்னா பின்னு முதல்ல சொல்றோம். நான் ஒருத்தட்ட எழுதினேன் HK பின்னு எழுதுங்க அப்படின்னு. அதனால அப்படி சொல்றது வரமாட்டேங்குது. இல்லாட்டா பூஜாருன்னு வச்சுக்கோங்களேன், PHKB அப்படின்னா எழுதணும். நம்ம மாற்றி மாற்றி எழுதிட்டு இருக்கோம். அதனால எத்தனை பெட்ரூம் தான் கேட்குறாங்க முதல்ல எடுத்து. அதனால இங்கே இப்போ பெட்ரூமுக்கு வந்துட்டாங்க, கிட்டக்க வந்துட்டாங்க. உள்ளே அவன் சயனித்திருப்பது தெரியுது. குத்து விளக்கெரிய துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம். அப்போ கம்சனுடைய அரண்மனை வாசல்ல இருக்கிற யானையை, கோலாபீடம் என்ற யானையை கொன்றது. இப்போ என்னன்னு கேட்டா, அந்த யானையினுடைய தந்தத்தை எடுத்து, கோட்டு என்றால் யானை தந்தம், கோட்டுக்கால் கட்டில் மேல், யானை தந்தத்தாலே ஆன கால்கள் 4 கால்கள், கோட்டுக்கால் கட்டில் மேல், அந்த மாதிரி கட்டில் மேல் தந்த கட்டில். அதனால இப்படி சொல்லும்பொழுது என்ன சொல்றோம்னு கேட்டா, நாம கட்டில்ல போய், அதாவது இப்போ கூட என்ன சொல்றோம், ஸ்ரீ ரங்கநாதன் சைன திருக்கோலத்தில் இருக்கிற படுத்து கொண்டிருக்கிற, படுத்துருக்கிற. இப்போ நம்பெருமாள் புறப்பாடாகி வெளியில எழுந்தருள பிறகு நாம் போய் மூலவரை சேவிக்க போகிறோம். மூலவரை சேவிக்க போகும் பொழுது அங்கே அந்த படுக்கை அறையிலே நெருங்கி விட்டோம். நெருங்கி அப்போ என்ன ஏதாவது கேட்கறதுக்கு போறோம். என்ன? தர்ம அர்த்த காம மோட்ச, அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 புருஷார்த்தங்களையும் கேட்கறதுக்காக போறோம். அதுக்குதான் 4 கால் கட்டில். கட்டிலுக்கு 4 கால் எதுக்கு? தர்ம அர்த்த காம மோட்சம். அதே மாதிரி அர்த்த பஞ்சகம் என்று உண்டு, அது பின்னால கடைசியில சொல்றேன், 29வது பாசுரத்து பொழுது. அதனால நாம் தொழ போகும் பொழுது நமக்கு இன்னல்கள் உண்டு. இப்பதான் கொஞ்ச நாள் பேசுறீங்க, ரொம்ப வழியில வாகனங்கள் நிறைய இருக்கிறது. நம்ம இங்க இந்த கோவிலுக்கு நான் வருவதற்கே ஒரு 5 நிமிடம் தாமதமாக வந்தேன் அப்படிங்கிற சொல்ற பொழுது தடையாக இருக்குது. வாகனங்கள் நமக்கு தடையாக இருக்கு. தடையெல்லாம் மீறி அங்க போய் நம்ம சேவிக்கும் பொழுது இந்த 4ஐயும் ஞாபகம் வச்சுக்கிறோம். நாம அறம் செய்ய வேண்டும், தானம் செய்ய வேண்டும், சேரிட்டி, ரைட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜஸ்டிஸ், அப்புறம் ப்ரொப்ரைட்டி, பையட்டி அண்ட் இன்னொன்று கூட உண்டு. இந்த மாதிரி நிறைய ஆங்கிலத்தில் பல சொற்கள் இருந்தால் தான் அறம்ங்கிறதுக்கு தமிழில் பொருள். இங்கிலீஷில் கூட நம்ம சேரிட்டி வேற இருக்கு, சேரிட்டி. அதுக்கப்புறம் நல்ல அரசாட்சி வேண்டும் அப்படிலாம் இருக்கு. நல்ல 4 கால். அப்புறம் அந்த 4 காலில் 4 ரூபத்தை எடுத்துக்கோங்க. என்னன்னு கேட்டா, பர, வியூக, விபவ, அந்தர்யாமி. இந்த இடத்துல வியூகத்தை எடுத்துக்கணும். ஏன்னா சைன திருக்கோலத்தில் இருக்காங்க 2 பேரும். அதனால படுக்கையில படுத்துருக்கிறதுனால அந்த வியூகத்தை விட்டுட்டு அர்ச்சாவா எடுத்துக்கணும். அதனால அந்த வியூகம் விட்டுட்டா மீதி 4 பர, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சா. அர்ச்சாவை தான் நம்ம சேவிக்கிறோம். இப்போ நேர கோயில்ல சேவிக்கிறோம். அதனால அந்த 4 கால், கோட்டுக்கால். குத்து விளக்கெரியாது ஆச்சாரியன் என்ற சிறந்து விளங்கக்கூடிய ஆச்சாரியன், நல்ல ஞானம் உடையவன், ஞான ஒளியை உடையவன். ஞான பிரகாசம்னு என்று பேரு நம்ம நண்பர்களுக்கெல்லாம் அப்படி உண்டு, ஞான பிரகாசம். ஞானமே பிரகாசம், அப்புறம் ஞான பிரகாசம். அதில் தேஜஸ் என்று உலக முகத்திலே தெரியும், படித்த அழகு. அதனால அப்படி கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற
மெத்தன்றன்னு சொல்லும் பொழுது ஆதிசேஷனையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆதிசேஷன் வந்து பிளெக்சிபிள் பெட், அமரும் பொழுதும் படுத்துக் கொள்ளும் பொழுதும் வளைந்து கொடுக்கக்கூடியது. ஏன்னா அது பாம்பு, வழவழன்னு வேற இருக்கு, வெள்ளையா இருக்கும். நம்ம எங்கேயாவது நல்ல விடுதிக்கு போய் தங்குவோனால், எப்ப நானும் பார்த்துருக்கேன், எங்கேயாவது இந்த வேற எந்த நேரத்திலையும் துணி போட்டதா தெரியல, வெள்ளையாக போடுவார். அதனால வெள்ளை ஆதிசேஷன் வெள்ளை, திருப்பார்கடல் வெள்ளை, அது கக்கிற விஷம் வெள்ளை. அதனால அந்த விஷம் எல்லாமே ஒண்ணுமே தெரியல, எது விஷம், எது படுக்கை, எது பாம்பு, எது தண்ணீர், எது பால் என்று தெரியவில்லை. அதனால பால் மனம் மாறாத குழந்தைன்னு சொல்றோம். அதனால பாலையும் தண்ணீரையும் பிரிக்க தெரியாதுன்னு நமக்கு தெரியாது. அதனால அது மாதிரி எல்லாம் வெள்ளையா இருக்கு. எம்பெருமான் நல்ல கண்ணக்கரையன்னு இருக்கிறதுனால ரொம்ப கான்ட்ராஸ்ட், கலர் கான்ட்ராஸ்ட் நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட பெருமாளை இப்ப எழுப்புறோம். அதனால எப்படி குத்து விளக்கரிய அந்த ஆசிரியர் கோட்டுக்கால் கட்டில் மேல், அவருடைய வீட்டிலே கட்டில் மேலே உட்கார்ந்து இருக்கிறார். மாணவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள், நல்ல கட்டிலாக வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். கட்டில் மேல் இல்லாட்டா தரையில தான் படுப்பாங்க சாதாரண அந்த காலத்தில். அதனால வயதான ஆசிரியர், எல்லாம் தெரிந்த ஆசிரியர், நல்ல கோட்டுக்கால் கட்டில் மேல். இவங்களும் எதுக்காக வந்திருக்காங்க? மாணவர்கள் அந்த அறம், பொருள், இன்பம், வீடு, இதுக்கெல்லாம் என்ன வழின்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. நாங்க உங்ககிட்ட படிச்சா என்ன பிரயோஜனம்? வேலை கிடைக்குமா? வேலை கிடைச்சா நிறைய சம்பளம் கிடைக்குமா? சம்பளம் கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? குடும்பம் நடத்த முடியுமா? இப்படிலாம் யோசனை பண்ணி தனம், அர்த்தத்துக்காக வந்தவங்க. அதனால தர்ம அர்த்த கடமையை செய்யணும் ஆசிரியர் சொல்வார். அதனால தர்மம் அப்படின்னு, தர்மார்த்த காம மோட்சம், எங்களுடைய ஆசைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா என்று ஆசிரியரை வினவி அதற்கு தகுந்த படிப்பை படிக்கிறார். எந்த வேதத்தை படித்தால் நிறைய சம்பளம் கிடைக்கும்? இப்ப இந்த ஊர்ல அசர்வ வேதம் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால ஏதோ சில பேர் இருக்கிறார்கள், ஆந்திராவில் பல பேர் இருக்கிறாங்க. அதனால சாமவேதிகள் குறைவாக இருப்பார்கள் சாதாரணமாக. மற்றவை கிருஷ்ண எதிர்வேதிகள் நிறைய பேர் இருப்பாங்க, சுக்ல எதிர்வேதிகள் குறைவாக இருப்பாங்க. எந்த வேதத்தில் குறைவாக இருப்பாங்களோ அந்த படிப்பை நான் படித்து நிறைய சம்பாதிக்கணும்னு வராங்க. காம அர்த்த, கடைசியிலே அவர் சொல்றார் மோட்சம். இதெல்லாம் வேதெல்லாம் படிக்கிறது சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, அதனால மோட்சத்துக்காகத்தான் நீங்க வந்திருக்கீங்க. அதுக்கு நல்ல உட்கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறார் ஆசிரியர். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலே. பஞ்ச என்பது இப்பதான் சொன்னேன், 5 ராத்திரி 5 இரவுகள் சிவன் நாராயணன் மகாலட்சுமிக்கு உபதேசம் செய்த பாஞ்சராத்திர ஆலய ஆகம கிரமம், அது 5 ராத்திரிகள். அதனால 5ங்கிறது உண்டு. நமக்கு 5 புலன்கள், கர்மேந்திரியாணி பஞ்ச, ஞானேந்திரியாணி பஞ்ச. அதனால பின்னால பார்க்க போறோம், மனசு வர போறது 11வது இந்திரியம், ஏகாதச இந்திரியம். அதனால முதல்ல கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச. பஞ்ச என்றால் 5 சொல்லும் பொழுது பஞ்சுன்னு மாற்றிக்கலாம், வேணா சொல்லலாம். மெத்தன்றதுனால இலவம் பஞ்சுன்னு சொல்லுங்க. சரி, பஞ்ச என்ற 5 என்றால் மென்மை, குளிர்ச்சி, வெண்மை, அழகு, அப்புறம் பளபளம், இந்த மாதிரி அந்த 5ம் சேர்ந்தது அந்த பஞ்ச. சயனத்தின் மேலேறி. மேலேறின்னு சொன்னோன்னே அது வந்து உயரமா இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது ஏணி வச்சு ஏறணுமா அப்படின்னா அதுல என்ன அந்த உள்கருத்து என்னன்னு கேட்டா, அடியவர்களாகிய நாம் ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து நித்திய சூரியர்களாக ஆன பிறகு எம்பெருமான் தன்னுடைய ஆதிசேஷனுடைய படுக்கை மேலே தனக்கு பக்கத்தில் அமர வைத்துக் கொள்கிறான் என்பது. திருவடி பக்கத்திலே தாயார் ஸ்ரீதேவியும் பூமாதேவியும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னாடி தன்னுடைய இடுப்பு பகுதியில் அருகிலே அடியவர்களே இந்த நித்திய சூரியர்களை அமர்த்திக் கொள்கிறான். அப்படிப்பட்ட உரிமை தருகிறான் படுக்கையின் மேலே. பஞ்சசயனத்தின் மேலே எப்படி இருக்கிறார் இந்த பெண்? நிறைய தலைமுடியிலே புஷ்பங்களை அணிந்திருக்கிறார், பூவை அணிந்திருக்கிறார். அதனால கொத்து அலர் பூங்குழல், கொத்து கொத்தாக. நம்ம மாலை கட்டும் பொழுது கொத்து கொத்தாக கட்டுவார்கள். நிறைய மாலை, நிறைய பூக்கள் இருக்கும் பொழுது
எல்லா பூக்களையும் தனித்தனியா தொடுக்கிறது கஷ்டம். அதனால கொத்து கொத்தாவும் கட்டுறது. இந்த மாவலை தோரணம் ஒவ்வொரு இலையா தோரணம் கட்டுறது இல்லை, கொத்து கொத்தா அதை கட்டியிருக்காங்க பாருங்க. அதனால கொத்து கொத்தா கட்டுறது. கொத்து அலர் அலர் மலர்ந்த பூங்குழல் குடியை வைத்துக் கொண்டிருக்கின்ற கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை. இந்த தாயாரை பற்றி பேர் நப்பின்னை. கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவா. மலர் மார்பு, இவருக்கும் பூ போன்ற மனம். மார்புன்னு சொல்லும் பொழுது மலர் மார்பா இருந்தா எப்படி இங்க மகாலட்சுமி, கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், வைஜெயந்தி மாலை எல்லாத்தையும் தாங்கிறது. அதனால கடினமாகவும் இருக்கக்கூடிய மார்பு. அதனால அந்த மலர் மார்பான்னு கூப்பிட்டார். அப்படின்னா தூய எண்ணம் கொண்டது ஒண்ணு, இறக்க குணம் கொண்ட மனம். அதனால மலர் மார்பா. அப்போ இந்த இரண்டு பேரும் அணைத்து கொண்டு தழுவி கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது காரணத்தினால, அதனால அதாவது சாஸ்திரம் மீறுவதுங்கிறது சில இடங்கள்ல உண்டு. அதாவது கிரமம் இல்லை என்று சொல்வார்கள், ஒழுங்கு இல்லை என்று சொல்வார்கள். எப்பொழுதுனா பக்தி மேலிட்டால், இறைப்பற்று அதிகமானால் அங்கே ஆசிரியர் மாணவர் என்று கூட இந்த வேற்றுமை இல்லை. ஆசிரியர் மாணவரை கட்டி கொள்வார், தழுவிக்கொள்வார். அதனால வெறுமை திருவடியில விழுறது மட்டும் இல்லாம தன்னுடைய ஞானம் பூரா அவனுக்கும் வரணும், மாணவனுக்கும் வரணுங்கிறதுக்காக கட்டி கொள்வார். அப்படி உண்டு. அதனால கொத்தலர் பூங்குழல் நட்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. இப்போ கேட்குறாங்க, ரெண்டு பேரையும் சேர்த்து கேட்குறாங்க. அதனால வாய் திறவாய், உன்னுடைய கண்ணா உன்னுடைய திருமேனியை நீ நப்பின்னைக்கு கொடுத்து விட்டாய். நப்பின்னை தன்னுடைய சௌந்தரியத்தை, அழகை கண்ணனுக்கு கொடுத்து விட்டாள். எங்களுக்கு வாயாவது திறந்து சொல்லாவது சொல்லக்கூடாதா? நான் இதோ வருகிறேன், இல்லை நாளைக்கு வரேன், இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடாதா? அப்படி இல்லை, ஒண்ணுமே சொல்லாம வாயை மூடிக்கிட்டு கிடந்தா என்ன அர்த்தம்? ஏன்னா என்ன காரணம் என்றால், இவன் அவள் வாயை பொத்துகிறான், அவள் இவன் வாயை பொத்துகிறான். அதனால என்ன வாயை பொத்துவதில் என்ன போட்டி என்று சொன்னால், நான் தான் முன்னே போய் கதவை திறந்து அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன தாயாரும் பெருமானும் போட்டி போட்டுக்கொண்டு நமக்கு அருள முற்படுகிறார். அப்ப நீ முன்னாடி போனா உனக்கு நல்ல பெயர் வந்துடுமே, அப்ப எனக்கு கெட்ட பெயர் வந்துடுமே, எனக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுத்துருவேன். ஆனா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ரெண்டு பேருமே பேசாம வாய் திறவாய். அப்ப திருப்பியும் பார்த்தா இது ஒன்றும் லாயக்கப்படாது, இந்த தாயாரை திருப்பியும் தான் சேவிக்கணும், அதனால தாயார் சன்னிதி தான் முதல்ல போகணும்ட்டு திருப்பியும் பாராட்டுறாங்க, கொழுந்து பாடுறாங்க. மைத்தடங் கண்ணினாய், மை இட்ட கண்ணினாய். மை கண்ணை விட பெருசா இருக்கு. நல்ல இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மலையாள தேசத்துல அந்த மைய காது வரையும் இழுத்திருப்பாங்க. அதனால கச்சக்களிங்கிற நடனத்துல அது கண்ணு பெருசா இருக்கா இல்ல மை பெருசா இருக்கா தெரியாது. மை தடம், ஏதோ ஒரு வீதி போட்ட ரோடு போட்ட மாதிரி இருக்கு. மைத்தடம் கண்ணினாய். எப்பொழுதுமே ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே ஆரம்பத்திலிருந்து மை இட்டால் நம் கண் பார்வை கெடாது. அதனால கண் மருத்துவரிடம் போக வேண்டியதில்லை, அதனால ஆப்ரேஷன் சர்ஜரிலாம் தேவையில்லை, ரொம்ப நாள் கண் தெரியும். அதுக்காக இப்பவும் பெண்களை கண்ணில் மை இட்டுக்க சொல்லுவோம். நல்ல மைங்கிறது வீட்டில் தயாரித்த மை. அப்படி கண்ணு வெளியில கடையில் வாங்கினா அது சரிமா தெரியாது, அந்த ஐடெக்ஸ் அது மாதிரி மைத்தடம் கண்ணினாய். என்ன ஆச்சு, இவரை பொழுது பாராட்டின போது இந்த கண்ணன் என்ன பண்ணா, கண்ணன் பேரே கண்ணன், அழகான கண்ணை உடையவன், அதனால கண்ணன் பேர். அதனால கண்ணன் அவள் கண்ணை பார்த்து மயங்குகிறான். அவளுடைய கண் இந்த பாப்பா என்று சொல்லக்கூடிய அந்த இது கருமை நிறமாக இருக்கு. அந்த கருமை நிறம் இவனுடைய திருமேனியில் பட்டு 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 இவன் கருப்பாயிட்டான். அதனால கண்ணன் கரிய உருவம் என்று சொல்வார், கண்ணன். அதனால அவன் இவன் கண்ணால என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவ கண்ணால சொல்றா, இந்த மாதிரி நான் போய் முன்னாடி போய் அழைக்கிறேன், கதவை திறக்கிறேன், நீ இருன்னு கண்ணால சொல்ற. ஏன்னா வாயை திறக்கல. அதே மாதிரி அவன் சொல்றான், இல்லை நீ கண்ணை முடிக்க, நான் போய் கதவை திறக்கிறேன்.
நீ கண்ணை மூடினால்தான் நான் போய் திறக்கிறேங்கிறான். ஏன்னு கேட்டா கண்ணை பார்த்து கொண்டே இருப்பதுல அலட்சியம் என்னது, அந்த அழகை ஒரு நொடி கூட பார்க்காவிட்டால் தனக்கு இன்பம் குறையுமே என்று வந்தவன் வீட்டுக்கு வாசல்ல வந்த 5 லட்சம் பெண்களை நிராகரிக்கிறான், ஒதுக்குகிறான். மைத்தடன் கண்ணினாய், திருப்பி திருப்பி சொன்னாங்க மைத்தடன் கண்ணினாய், பாடத்தை சொல்றீங்களா மைத்தடன் அப்படின்னு சொல்லி, நீ உன் மணாளனை, நீ உன் கணவனை. எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு கேட்காதீங்க, துவாபர யுகத்திலே கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இப்ப இல்லை, இது என்ன கலியுகம். அதனால நீ உன் மணாளன். ஏற்கனவே என்ன சொன்னோம் போன தடவை, நந்தகோபாலன் மருமகளேன்னு கூப்பிட்டு இருந்தோம். அதனால மாமனாருக்கு ஒரு மகள் தான், ஒரு மருமகள் தான், இங்க ஒரு பையன் தான். அது மாதிரி இங்கேயும் நீ உன் மணாளனை, உனக்கே உரித்தான கணவனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான், உறக்கத்திலிருந்து எழுப்ப விட மாட்டேன்னு சொல்கிறாய், விட மாட்டேன் செய்கையிலே காட்டுகிறாய், வாயை திறக்கவில்லை. அதனால சொல்றாங்க எப்படி, அதனால மைத்தடங்கண்டினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் இரவு பகல் என்று பாராமல் எங்களை அலட்சியம் செய்துவிட்டு எங்களை எங்களில் பாராமுகமாக இருந்து கொண்டு, இந்த பராக்கு பார்க்கறதுன்னு ஒன்று உண்டு, தமிழ்ல சொல்லுவாங்க பராக்கு, அதுதான் சம்ஸ்கிருதத்துல பராங்முகம். அதனால அது பராக்கு பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குது, ஹிந்தியில் அதுக்கு பராக்குன்னு. அதனால பராங்முகம், அதனால பாராமுகமாக இருந்து கொண்டு கண்ணாலே பார்க்காமல், சரி எப்போ இந்த மாதிரி கண்ணடித்து போகாதே, வாசலுக்கு போகாதே, கதவை திறக்காதுன்னு சொன்னா ராமாயணத்திலேயே உண்டு. அதனால என்னன்னு கேட்டா, கையிலே முத்து மாலையை வைத்து கொண்டு சீதா பிராட்டி கழுத்திலிருந்து கழட்டி பட்டாபிஷேக சமயத்திலே அயோத்திக்கு திரும்பி வந்த பிறகு இதை யாருக்கு கொடுப்பது என்று கொஞ்சம் நிதானித்து யோஜனை செய்து கொள்ளும் பொழுது ராமன் கண்ணு காட்டினான். யாருக்குன்னா ஹனுமானுக்கு கொடு என்று கண்ணு காட்டினான். உனக்கு பிரியமானவனுக்கு கொடுன்னு வாயால சொல்லிட்டான், ஆனா கண்ணு காட்டின போது ஹனுமானுக்கு காட்டினான். அதனால சரியான ஆசாமிக்கு கொடுக்கணும். ஏன்னா உறுதுணை புரிந்தவர், ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருப்பவர், தூது போனவர், அசோகவனத்திலே 14,000 ராட்சதர்களை 1.5 மணி நேரத்திலே தீர்த்து கட்டினவர், ராவணனை சந்தித்து அவனை மிரட்டி வந்தவர். எத்தனையோ விதத்திலே அனுமான் முதல்ல அனுமான் ராமனுக்கு வாகனமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்திரனுக்கு தூங்கிட்டான் போல் இருக்கு, அவனும் எழுந்திருக்கல. அதனால அவன் மாத்தலி என்ற ஒரு தேரோட்டியை அனுப்பி தேரையும் அனுப்பிச்சான். எப்ப இதெல்லாம் சண்டை போட்டு ஆரம்பிச்ச பிறகுதான் அனுப்பிச்சான். ஆனா ஹனுமான் தான் வாகனம். அதனால ஆதிசேஷன வாகனம் சொல்வாங்க. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் பூம்பட்டாம், புல்குமணையாம், திருமார்க்கு அரவு என்று ஆழ்வார் சொல்லு. அப்படி இங்கே வாகனமாக இருந்தவன் ஹனுமான். ஹனுமானுக்கு ஒரு கண் அசைவினாலே கொடுத்து விட்டாள் சீத்தை பரிசா. விபீஷணனுக்கு ரங்கநாதனுக்கு. அப்படி இங்கே மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான், முடிவே இல்லையா உங்களுடைய அன்புக்கு காதலுக்கு என்று கேட்டான். எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான், எத்தனை ஏனும் பிரிவாற்றகில்லாயால், நீ எப்பொழுதுமே திருமார்பில் எழுந்திருக்கிறாய் என்பது எங்களுக்கு தெரியும், மகாலட்சுமியாக எழுந்திருக்கிறாய் என்று தெரியும். திருப்பார்கடல் கடைந்ததே உனக்காகத்தான் கடைந்தான் என்று தெரியும், வேற எதுக்காக கிடைக்கல. சந்திரன் வரத்துக்காகவோ, காமதேன் வரத்துக்காகவோ, ஐராவதம் என்ற வெள்ளை யானை 4 தந்தத்துடன் வருவதற்காகவோ, உச்சை சிரவஸ் என்ற குதிரை, வெள்ளை குதிரை வருவதற்காகவோ, அல்லது தன்வந்திரி வருவதற்காகவோ, 4 அப்சரசுகள் திலோத்தமா, மேனகா, ரம்பா, ஊர்வசி என்று 4 பேர் வருவதற்காகவோ, விஷம் வருவதற்காகவோ, கடைசியிலே அமிர்தம் வருவதற்காகவோ, கௌஸ்துபம் என்ற மணி வருவதற்காகவோ திருப்பார்கடலை கிடையாது. தன்னுடைய சொந்த காரியத்துக்காக ரொம்ப சுயமா தன்னலம் ரொம்ப அதிகம் உண்டு பெருமாளுக்குன்னு சொல்லி நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான், எத்தனை ஏனும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவம் அன்று தகவும் அன்று. இது கொஞ்சம் ஜாகிரதை நன்னா பாடினார்.
தத்துவம் என்றுன்னு பாட்டுக்கூடாது. தத்துவம் அன்று தகவும் அன்று. இப்ப கொஞ்சம் கோவிச்சுட்டு சொல்றாங்க, கோபத்தோட சொல்றாங்க, நீ செய்யறதுல ரெண்டு தப்பு. அவனே பேச விட மாட்டேங்கிற, நீயும் பேச மாட்டேங்கிற. அது சாதாரணம். ஸ்வரூபத்துக்கும் ஆகாது, சுவாவத்துக்கும் ஆகாதுன்னு. ஸ்வரூபம் என்பது என்னன்னா, உன்னுடைய திருமேனியே எங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய திருமேனி. ஏன்னா கையில அபயஹஸ்தம் இருக்கு, இப்படி காட்டுறது. அப்படி அதனால நமக்கு எங்களுக்கு அருளுவேன் என்று நீ எம்பெருமான் வாயால சொன்னான், நீ கையால காட்டு. வாயால சொன்னது மா சுச்சகா என்று, கவலைப்படாதே என்று சொன்னான். மா சுச்சகா சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் புஜா அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா என்று சொன்னான். அதுல ராமாவதாரத்துல முன்னாடியே சொன்னா, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் விரதம் மம என்று சொன்ன. அப்படி சொல்லியிருக்கச்சே நீ மட்டும்தான் அவளை தடுத்துருக்க. அதனால தாயாருடைய அனுகிரகம் முதலில் வேண்டும் என்று சொல்லி, அதனால தகவும் அன்று. அதனால உன்னுடைய சொரூபத்துக்கும் உன்னுடைய சுபாவத்துக்கும் எம்பெருமானிடம் அடியார்களை கொண்டு சேர்த்து, இவர்கள் குற்றம் செய்தார்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லக்கூடியவள் ஸ்ரீதேவி. பூமாதேவி எப்படி என்றால், இவர்கள் குற்றமே செய்யவில்லை, இவர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்பவள் நீலாதேவி, கோதாதேவி, ஆண்டாள். அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது கோபமா சொன்னாங்க, பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவும் அன்று. உன்னுடைய பெருமைக்கு தகுதி இல்லை, நீ உன்னுடைய பெருமைக்கு இழுக்கு கொண்டு வராதே, குற்றத்தை கொண்டு வராது என்று சொன்னார். தகவும் அன்று பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவும் அன்று இறங்கேலோர் என்பவர். அதனால அப்படி சொல்லும் பொழுது இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து எழுப்புறோம். அந்த சேர்த்து எழுப்புறது சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்ருதியில் சொன்னார், தம்பதி தெய்வத்தம் நகா. தனித்தனியா பார்க்காம தாயாரையும் பெருமானையும் பிரிக்காம, நமக்கு யாரு கடவுள்னு கேட்டா தம்பதி. அப்பேதீஸ்வரர் குவலயானந்தம் என்ற நூலை, அலங்கார நூலை எழுதும் பொழுது அவர் சொன்னார், தம்பதின்னு திவ்யவச்சனம் சொல்றதா, தம்பதி என்று ஏகவச்சனம் சொல்றதான்னு கேட்டார். உத்த தம்பதி இது ப்ரூயாம் அசவா தம்பதி என்று சொன்னார். குவலயானந்தத்தில் பிரார்த்தனை ஸ்லோகம். அதனால அது அர்த்தநாரீஸ்வரர் பத்தி, பார்வதியா சிவனான்றா தனித்தனியா சொல்லாமல் அர்த்தநாரீஸ்வரர் உருவம் அது. வாகர்த்தாவிய சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் அர்த்தநாரீஸ்வரர், பார்வதி பரமேஸ்வரர். இங்கே அது மாதிரி சொல்லும் பொழுது முதல்ல பார்த்தோம் குத்து விளக்கரிய மத்தெந்த பஞ்சகம் மேலேறி பார்த்தோம். அதில் அவர் அர்த்த பஞ்சகம் சொல்லிக் கொடுக்குறார் ஆசிரியர், என்னென்ன நம்ம வாழ்க்கையில குறிக்கோள் வேணுங்கிறது. அதனால் சரணாகதிக்கு 5, அதாவது வேகமாக சொல்ல முன்னாடி சொன்னது தான். கைமுதல் இல்லாமை, அதாவது ஆக்கிஞ்சன்யம் கார்பண்யம் முதல் படி. 2வது படி பிராத்திகூல்ய வர்ஜனம், வேதத்தில் எது கூடாது என்று சொல்லி இருக்கிறதோ அதை பின்பற்றாமல் இருத்தல். அதே மாதிரி ஆனுகூல்ய சங்கல்பகா, எது சொல்லி இருக்கிறதோ எதை செய் என்று சொல்லியிருக்கிறதோ அதை செய்தல். அதனால் கிருத்தியானாம் கரணம் அக்கிருத்தியானாம் அகரணம் என்று சுவாமி தேசிகன் ஞாச தசகத்தில் சொன்னார். அப்படி பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல். அதனால் அந்த 3வது 4வது படி கோப்திருத்துவ வர்ணம், யார் நமக்கு தலைவன் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்வது. கடைசியில ரக்ஷிஷ்யதி மகாவிஸ்வாசம். இது 5ம் பஞ்ச சயனத்தின் மேலே. இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். சரணாகதி தத்துவத்தை ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லி, பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நற்பெண்ணை கொங்கை மேல், அதாவது தாயாரும் பெருமாளும் சேர்த்து அந்த அதே கருத்தை தான் திருப்பி அந்த திருமேனியை வைத்து சொல்கிறார். மலமார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய். அப்போ தாயாருடைய திருமேனி அழக திருமுகத்திலிருந்து திருவடி வரையும் நாம்
சேவிக்கணும், தொழ வேண்டும் என்று அதை குறிப்பிட்டு சொல்கிறார். மைத்தடங்கண்ணினாய் நீயும் மணாளனை. அதனால புருஷகாரத்துவம் என்று சொல்லப்படுகிற, அதாவது சிபார்சு என்று ஹிந்தியிலே சொல்லப்படுகிற, ரெக்கமெண்டேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற, அதாவது கோ பிட்வீன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார், மீடியேட்டர் என்று சொல்வார். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கும், அதாவது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையே ஒரு பாலமாக உறவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை உன்னுடைய கடமை. அதனாலே தகவன்று என்று இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார். நாளை பாசுரத்தில் 33 என்று செஞ்சுருட்டியில ராகம். தன்னையும் தங்களையும் 33 கோடி தேவர்களையும் ஒப்பிட்டு பார்த்து ஒருவருக்கொருவர் எங்களுக்கு நீங்கள் இறங்கக்கூடாதா என்று திவ்ய தம்பதியை வேண்டுகிறார். அது நாளைக்கு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு பாசுரத்தை அழகாக நீங்கள் கடைசி வரை இருந்து கேட்ட 33 அதில் 3 இங்கே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கூட 2 பேர் யார், பெருமாளும் தாயாரும். இங்கே இடத்துல லயார்ச்சால இருக்கார். தாயார் வந்து லயார்ச்சாங்கிற பாஞ்சராத்திர ஆகமப்படி இருக்கார். அதாவது திருமார்பில் இருக்கிறது லயார்ச்சா, நம்பெருமாளுக்கு திருமார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி. அப்படி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதித்விபசிரோ பங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதாம் புவி.